ரிஷப் செட்டி அவர்கள் நடிக்கக்கூடிய காந்தாரா 2 என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு ரிஷப் செட்டி அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். ரிஷப் செட்டி அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் காந்தாரா. காந்தாரா 1 தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாபெரும் ஹிட்டை கொடுத்தது. அதேபோன்று காந்தாரா 2 அல்லது சாப்டர் 2 வரும்பொழுது எந்த அளவிற்கு இந்தியா முழுவதும் இந்த படத்திற்கான வரவேற்பு இருக்கும் என்பது நம்முடைய காந்தாரா 1 வைத்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ரிஷப் செட்டி அவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா, மேலும் கர்நாடகா, வட இந்தியா போன்ற அனைத்து இடங்களிலும் அதிகமாக ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. காந்தாரா என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவி என்பதால் அனைவராலும் ஈர்க்கப்பட்டு அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக திரைக்கதை என்பது ஒரு குறிப்பிட்ட மைய கருவை வைத்து எடுத்திருப்பார்கள். எனவே தான் இந்த திரைப்படம் என்பது பெரிய அளவிற்கு மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றது என்று கூட கூறலாம். மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டான இந்த திரைப்படத்தின் அடுத்த சாப்டர் என்பது பழைய படத்தினுடைய சாயல் இருந்தாலும் கதை திரைக்களம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றத்திற்கான வழியை வகுத்துவிட்டு தான் இந்த திரைக்குழு என்பது இந்த திரைப்படத்தை படைத்திருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். அடுத்ததாக ரிஷப் செட்டி என்பவர் ஒரு சிறந்த நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மேலும் மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு மட்டுமல்லாது கர்நாடகா மட்டுமல்லாது ஒரு பேன் இந்தியா அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக ரிஷப் செட்டி அவர்கள் உருவெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. காந்தாரா 2வும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட் ஆகும் பொழுது நிச்சயமாக ரிஷப் செட்டி என்பவர் அனைவராலும் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும் ஒரு ஹீரோவாகவும் இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது ரிஷப் செட்டி ஆவார். கோரைட்டர் அனிருத் மகேஷ் சனில் குரு ஆவார்கள். மேலும் ஸ்டுடியோ ஹம்பிள் ஃபிலிம்ஸ் என்ற ஸ்டுடியோ தான் இதை செய்கின்றது. ப்ரொடியூஸ்டு பை விஜய் கிராகந்தர். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை பி அஜனீஸ் லோக்நாத் என்ற இசையமைப்பாளர் இசைத்திருக்கின்றார். மேலும் இந்த திரைப்படத்தில் ட்ரிபியூட் காட்சிகள் அதிகமாக இருப்பதால் பல மியூசிக் டைரக்டர்கள் இதில் இணைந்து செய்திருக்கின்றார்கள். அதில் பி அஜனீஸ் மற்றும் ட்ரெடிஷ்னல் ரிதம் பி அஜனீஸ் லோக்நாதன், கல்யாண் சக்கரவர்த்தி என்பவர்கள் இணைந்து இங்கே இசையை இசைத்திருக்கின்றார்கள். மியூசிக் ப்ரொடக்ஷன் பாபி சிஆர், பி அஜனீஸ், ஏபிபிஎஸ் ஸ்டுடியோஸ் போன்றவர்கள் இணைந்து இசையை வடிவமைத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படத்தை தொடர்ச்சியாக ரசிகர்கள் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இது 2025ஆம் வருடம் 10வது மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த திரைப்படம் திரையரங்குகளை நிரப்பும் என்பது படக்குழுவினர்களின் அறிவிப்பாக இருக்கும். மேலும் இந்த திரைப்படத்தை பற்றி கதை மற்றும் எதுவென்று கூறுவதற்கு இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வந்த பிறகுதான் நம்மால் கூற முடியும். நிச்சயமாக காந்தாரா 1 எப்படி இருந்ததோ அதுபோன்று காந்தாரா சாப்டர் லெஜண்ட் சாப்டர் 1ம் அதுபோன்று மிக தெளிவானதொரு கதைக்களத்தோடு அமைய பெற்றிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுபோன்று சிறந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் நம்ம தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மேலும் புதியதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.